வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா, எனக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மாற்றம் ஏற்படுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்புறம் குழந்தை பேறு கிடைக்குமா? மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா? அடுத்த லெவலுக்கு போவோமா? அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். 4வதாக கடகராசி. வளமான வாழ்க்கையை வாழப்போகும் கடகராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். கடகத்திற்கு ஜென்மத்தில் குரு வராரு. இதுக்கு முன்னாடி கடகராசி அஷ்டம சனியால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. பல பேரால் ஏமாற்றத்தை சந்திச்சிருந்துருப்பீங்க. துரோகம் நிறையா நடந்திருக்கும். பல பேர்கிட்ட அடிமேல் அடி வாங்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி அவையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்லதொரு காலத்தை கொடுக்க போகுது. குரு இருக்கும் இடம் நல்லா இருக்காதுன்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனால் கடக ராசிக்கு இப்போது கேந்திரத்துக்கு பார்வையும் திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியும் 2 விஷயங்களும் நடக்க போகுது. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது நல்ல வகையான ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பணம், பதவி, சொத்து இப்படி எல்லாமே உங்களை சுற்றி இருக்குங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? மைண்டில் பீஸே இருக்காது. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கன்னு தேடுவீங்க. கிடைக்குமா இந்த சொல்யூஷன்? இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் உங்களுடைய காலம் அற்புதமாக இருக்க போகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் வேணும் யார் வேண்டாங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. உங்கள் மைண்டு ரொம்ப தெளிவாக வேலை செய்யும். மனக்கலக்கங்கள் அப்புறம் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜிலேருந்து நீங்கள் வருவீங்க. ரொம்ப தெளிவாகவே இருப்பீங்க. 2வதுல குரு வரதுனால எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றின பயமும் உங்களுக்கு சுற்றி சுற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இதுவே தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளும் ஒரு காலமாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். 6ஆம் அதிபதி குருவாக இருப்பதனால் பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதற்கான சொல்யூஷனும் அவர் கொடுப்பார். ஸோ பிரச்சனையும் வரும், அதுக்கேற்ற சொல்யூஷனுமே வரும். ஸோ இந்த டைமை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான டைம்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பல பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதையே இருந்திருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறப்போகுது. உங்கள் வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அது எல்லாமே அந்த கடவுள் கொடுக்க தான் போகிறாரு. குரு வந்த பின்பு எண்ணம் தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்பீங்க. எதுவும் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடிஞ்சிருந்திருக்காது. ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாமே சரியாகும். எது சரி எது தப்புன்னு தெளிவாக உங்கள் மைண்டு யோசிக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை வீட்டிலையும் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே இருக்கும். சொல்லப்போனால் நிம்மதியான ஒரு தூக்கம் இப்போ தான் உங்களுக்கு வரும். போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகக்கூடும்.
உங்களுக்கு பட்டம், பேர், பதவி, எதிர்பாராத புதிய பதவி எல்லாமே கிடைக்கும். புதிய நபர்கள் வந்து வருகை இருக்கும். மனதுக்கு நிம்மதி தரும் விஷயங்களை குரு பெயர்ச்சி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஹாப்பியாக இருங்க. மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எதை நினச்சும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு புதிய பாதை பயணம் தொடங்குகிறது. அந்த அந்த பாதையில் நீங்கள் நல்லபடியாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய டெஸ்டினேஷன் எதுவோ உங்களுடைய கோல் எதுவோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ரிலேட்டடில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும். ஒரு ஃபோன் காலில் பேசினாலும் வந்து எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். அதே போல் ரகசியம், காசிப் பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷனை தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்போதுமே கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போதுமே சிறு சிறு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நல்லா தான் போகும். அந்தளவுக்கு ரொம்ப பிரிவு அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா தான் போகும். ஸோ பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லபடியாக இருந்தீங்கன்னாவே லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அடுத்து மணி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னா, மணி நல்லாவே வருங்க. காசு நல்லாவே உங்ககிட்ட புரளும். ஆனால் என்னன்னா, செலவுகளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம காசு நிறையா வருதுன்னு நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இருக்குது. கடனை வந்து கண்டிப்பாக அடைப்பீங்க. உங்களுக்கு யாராவது வெல் விஷர்ஸ் இருந்தாங்கன்னா கூடவே வச்சுக்கோங்க. அவங்களோட அட்வைஸை வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நடக்கணும். தொழில் அண்ட் வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே போல் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய சான்சஸும் இருக்குது. அப்புறம் ட்ரேடிங்கில் வந்து சூப்பராக இருக்குங்க. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ட்ரேடிங்கில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். டீச்சிங், பேங்கிங், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்லதொரு லாபம் இருக்கும். அவங்களுடைய துறையில் அவங்க வந்து சிறப்பாக விளங்குவாங்க. அடுத்து மேரேஜ் எப்படி இருக்கும், மேரேஜ் நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்துக்குள்ளே திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பேச்சு நடந்துகிட்ருக்கோ, கல்யாண வயசில் வரன் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லதொரு பொற்காலமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வரன் அமையும், கல்யாணமும் நடக்கும். அதே போல் யாராவது செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பிறப்பதற்கான பிராப்தம் உண்டு. கண்டிப்பாக யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த டைமில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறும். அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக, ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுடைய படிப்பிலேயே கவனம் செலுத்தி படித்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொண்டு வருவாங்க. குரு பகவான் 5ஆம் பார்வையான ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. இதனால் உங்களுக்கு தைரியம் வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னா அது கலத்திர ஸ்தானத்தை குறிக்கிறது. இதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் மறையும். இதே போன்று 9ஆம் இடம் பார்வையாக ராசியை 9ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை வந்து சொல்லுது. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் வாயில் கதவை தட்டி நிற்கும். ஆன்மீக பயணங்கள் நிறையா மேற்கொள்வீங்க. அதே போல் புனித நீராடல் அமையும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். சிவபெருமானை நல்லபடியாக வணங்கிக்கோங்க. நல்லபடியாக அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய ஆசி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களை கையை பிடிச்சி வளர்ச்சி பாதையில் கூட்டிகிட்டு போவார். நட்சத்திர வாரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக புனர்பூசம் 4ஆம் பாதம். ஸோ வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் அமைதி இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு ஆசைப்பட்டிருந்திருப்பீங்க, அது வந்து இப்போது நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகளில் நல்ல செய்தி வரும். அடுத்தது பூச நட்சத்திரம்.
இந்த டைமில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் நல்ல ஒரு உயர்வு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். பணம் வந்தாலும் செலவு கூடிக்கிட்டே இருக்கும். திட்டமிடுதல் கண்டிப்பாக அவசியம். ஸோ மணியை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதிகமாக செலவு பண்ணாமல். அதே போல் அடுத்ததாக ஆயில்யம். சொத்து விஷயங்களில் சாதகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்கள் உறவுகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு மீண்டு எழும் காலமாக அமையப் போகின்றது. ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவசரமாக சில முடிவுகளை எடுப்போம் இல்லையா, அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பொறுமையோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குரு பகவானின் அருளால் தடைகள் விலகி வளமான வாழ்க்கை அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் ராசியும் நட்சத்திரத்தையும் பதிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.